இந்த மனுஷன் மேலே புகார் கொடுக்க போகிறேன். நான் பாட்டு கம்முன்னு எங்கேயும் என் வேலையை பார்த்துட்டு சிவனேன்னு தேவையில்லாமல் மண் மக்கள் மலை காடு இயற்கை கால்நடை சுற்றுச்சூழல்னு சுற்றி நம்மளை இப்போ ஒரு யோசிக்க வச்சுட்டு எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னு தெரியும். இவ்வளவும் இந்த மக்களுக்காக பேசி கடைசியில் வந்துட்டு மக்கள் தோற்று போனாங்க, அவர் தோத்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், மக்கள் தோத்துட்டாங்க. திரும்ப அந்த மக்களுக்காக இப்போ அடுத்து களத்துக்கு அவர் இறங்குவார், போறாரு. நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி லட்சக்கணக்கான எத்தனை பேரை வந்துட்டு இவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வச்சிருக்காருன்னு பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். எல்லாரோட சார்பாக வந்து நான் இவர் மேலே வந்துட்டு வழக்கு பதிய போகிறேன். இவர் வந்துட்டு எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனுவில் என்ன மென்ஷன் பண்ண போகிறேன்னா, இவர் இந்த இயற்கை மக்கள் இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு திரும்ப அவர் வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி மனுவில் வந்துட்டு குறிப்பிட போகிறேன். உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இப்போ பேசினார் பார்த்தீங்களா, அவர் மேலே நான் ஒரு வழக்கு போடலாம்னு இருக்கேன். ஏன்னா மக்களுக்காக இவ்வளவு பேசி போராடி இருக்கான்னு சொல்கிறாரு, இயற்கை வளங்களை பற்றி இப்படி பேசியிருக்கான்னு சொல்கிறாரு. இவர் ஏன் மக்கள்கிட்ட பேசி போராடி வாக்கு வாங்கி வெற்றி பெற வைக்கலை, அதனால இவர் மேலே நான் ஒரு வழக்கு போடுவேன். அது மட்டும் இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காத மக்கள் மீது ஒரு வழக்கு போடுவேன். ஏன்னா மக்களுக்காக இவ்வளவு களத்தில் இறங்கி போராடி இருக்காரு. என்கிட்ட ஆதாரம் இருக்குது, என்கிட்ட மட்டும் இல்லை உங்கள் மொபைலில் இருக்குது, யூடியூப்பில் நீங்கள் தேடி பாருங்கள். இப்போ எல்லா போராட்டத்துலேயும் அன்னை சீமானே இருப்பார், எல்லா போராட்டத்துலேயும் மற்ற கட்சியெல்லாம் இருக்காது. அதனால் மக்கள் நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, அதனால் மக்கள் மீது ஒரு வழக்கு போடுவேன். அது மட்டும் இல்லை, இவர் என்ன சொல்கிறாருன்னா, சீமானை நீ மக்களை பற்றி சிந்திக்கக்கூடாது, சிந்திக்க வேணாம், மக்களை பற்றி பேசக்கூடாது, இயற்கை வளங்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் அவருக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து முடிவு பண்ணக்கூடாது, எங்கள் அண்ணன் எதை பற்றி சிந்திக்கணும் பேசணும்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, அது எங்கள் அண்ணனே முடிவு பண்ணுவார். நன்றி.